நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு நியாயாதிபதி இயேசுவின் ஊழியங்கள் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்மஸ் தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருப்போம். உங்களுடைய இல்லங்களிலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஏதோ மேலோட்டமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார், எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக பிறந்தார், மரித்தார் என்று உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்று சொல்லி ஏதோ கடமைக்கு மாத்திரமல்ல, என்னுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், என்னுடைய வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ளாக நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த நற்செய்தி நேர பகுதி வழியாக கர்த்தர் என்ன பேச விரும்புகின்றார்? இந்த வருடத்தின் கடைசி வியாழக்கிழமையாக இருக்கிறது. இனி அடுத்த வியாழன் வரும்பொழுது 2025 ஆண்டுக்குள்ளாக நம்ம பிரவேசித்திருப்போம். அந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? அதற்கு இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்ன என்பதை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, நீர் எங்களுக்குப்பா இந்த நற்செய்தி நேரத்தை கொடுத்திருக்கின்றீர். இதன் மூலமாக ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் நீர் எங்களுக்கு நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை ஆற்றி தேற்றி கொண்டு இருக்கிறீர், எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட என்ன பேச போகின்றீர்? இந்த வருடத்தின் நிறைவு ஆண்டவரே வியாழக்கிழமையில் இருக்கிறோம்ப்பா, கடைசி வியாழக்கிழமை ஆண்டவரே. இனி வரக்கூடிய காலத்தில் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மீண்டுமாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் சமாதான வாழ்த்துதலையும் மற்றும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புத்தாண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு காரியத்தை கொடுத்து பேசும்படியாக பாரப்படுத்தினார். நிறைய காரியத்தில் இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா நிறைய நன்மைகளை இயேசு செய்திருக்கிறார். நிறைய அற்புதமான காரியங்கள், நிறைய ஆலோசனைகள் நமக்கு சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது, நிறைய காரியங்களை குறித்து நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார், வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆனாலும் இந்த உலகத்தில் நமக்கு கொஞ்சம் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறாராம்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதில் 19வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதில் 19வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழி, ஆவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஒருவேளை இதுவரை நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள் எதையெல்லாமோ நினைத்து கொண்டிருக்கலாம். இது என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும்.
இந்த காரியம் எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா, புதுசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இதைத்தான் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அதற்காக பிரயாசமும் படுகிறோம். புதிய வீட்டை கட்ட வேண்டும், புதிய வாகனங்களை வாங்க வேண்டும், புதிய நல்லதொரு வேலைக்கு செல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம புதிய காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நாம் அதற்கு நடக்குமா என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு புதிய காரியத்தை இந்த புதிய ஆண்டில் 2025ஆம் ஆண்டில் நமக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அந்த புதிய காரியத்தை செய்விப்பதற்கு இன்றிலிருந்தே அது தோன்ற ஆரம்பித்துவிடும் என்று சொல்லி கர்த்தர் இங்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட காரியமா? அதை நீங்க அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரமான இடத்துல நான் வழியை உண்டாக்க முடியும். வனாந்தர மார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் அதிலையும் வழியை உண்டாக்குவதற்கு என்னால் முடியும். அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன், என்னால் முடியும். அதாவது கர்த்தர் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டில் செய்யக்கூடிய புதிய காரியம் என்ன அப்படின்னா, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் இது நடக்குமா, இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி கூடும் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் செய்ய போகிறார். யாரும் செய்திராத, இதுவரை நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு நன்மைகளை இயேசு தரப்போகிறார். அதைத்தான் புதிய காரியம். முந்தினவைகளெல்லாம் நினைக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நல்ல செழிப்போடு இருந்து கொண்டு இருக்கலாம், நல்ல மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டு இருக்கலாம். அதனை காட்டிலும் அதிகமாக, இன்னும் அதிகமான மகிழ்ச்சி, இன்னும் அதிகமான சந்தோஷம், இன்னும் அதிகமான புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தா, யோபு சரித்திர புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் அதில் 25, 26வது வசனங்களை நம்ம பார்க்கலாம். யோபு 3வது அதிகாரம் 25, 26வது வசனங்கள். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமில்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. யோபு பக்தன் சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. எதை குறித்து பயந்து கொண்டு இருந்தேனோ, எதனை குறித்து ஒரு கலக்கம் என்னுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு இருந்ததோ, அதே காரியம் நடந்து விட்டது, அதே காரியம் நேர்ந்து விட்டது. என்ன? தன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை முறுமுறுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு பாவம் செய்திருக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அவங்க விருந்து உண்ணும் பொழுது அது முடிந்த உடனே இவன் பலி செலுத்தி வந்து கொண்டிருந்தான். அப்போ அந்த காரியம், என்னுடைய பிள்ளைகள் முறுமுறுத்ததுனால, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஏதாவது நிந்தித்திருக்கலாம், தூஷித்திருக்கலாம், ஏதாவது விருந்து மயக்கத்தில் ஏதாவது நண்பர்கள் ஏதாவது சொல்லும் பொழுது இவர்களும் அதற்கு விரோதமாக பேசியிருக்கலாம், அவளோடு கூட பேசியிருக்கலாம், கர்த்தரை நிந்தித்திருக்கலாம், தூஷித்திருக்கலாம். அதனால எனக்கு நடந்தது என்ன? எல்லாவற்றையும் இழந்து போனேன். எல்லா நிலபுலன்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, வயல்வெளிகள்லாம் நாசமாய் போய்விட்டது, ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது, வீடு இடிந்து விட்டது. 10 குமாரர்கள் இருந்தார்கள், 10 குமாரரும் மரித்து போய்விட்டார்கள். அத்தனை ஒரு பெரிய இழப்பு. அது மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்திலேயும் வியாதி, பயங்கரமான வியாதி தொற்றிக்கொண்டு அவன் ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது. ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், நான் பயந்தபடி எனக்கு நேரிட்டு விட்டது, இனி அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அதைத்தான் அவன் சொல்றான், நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா?
இது கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இனி என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் இருந்த காரியம், இதுவரை நான் சுகமாக இருந்து கொண்டு இருந்தேன், நல்ல செல்வ செழிப்போடு இருந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு தீமையான ஒரு காலம் வந்துவிட்டது. இது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நீ தீமைதான், நான் மரித்து போகும் வரைக்கும் தீமைதான் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் பயந்த காரியம் நடந்து விட்டதே என்று சொல்லி, இனி நான் பயந்த காரியம் நடந்துருச்சு, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இனி நான் இழந்து போன செல்வத்தை, இழந்து போன அந்த மிருக ஜீவன்களை, ஆடு மாடுகள் கழுதைகளை என்னால் திருப்பி கொண்டு வர முடியாது. இழந்து போன பிள்ளைகளை என்னால் திருப்பி கொண்டு வர முடியாது. ஐயோ, நான் என்ன செய்வேன், நான் அழிந்து போய்விட்டேன், நான் பயந்த காரியம் அப்படியே நேரிட்டு விட்டது என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்தார். புதிய காரியத்தை, என்ன புதிய காரியத்தை செய்தார்? அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கர்த்தர் கொடுத்தார். ரெண்டத்தனையாக அவனுடைய சிறையிருப்பு எல்லாம் மாறி, அவன் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரெண்டத்தனையாக கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 42வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்த்தா, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கத்சியாள் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரோனப்பு என்றும் பெயரிட்டான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எல்லாம் இழந்து போன காரியம் இனி என்னுடைய வாழ்க்கையில் இருக்காதுன்னு நினைச்சான். ஆனால் மீண்டுமாக புதிய காரியத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செய்தார். ஒருவேளை நீங்கள், நான் இழந்து போய்விட்டேன், எதையெல்லாம் இழந்து போய் இருக்கிறீர்களோ, இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய காரியம். இந்த வருஷத்தில் நீங்கள் இழந்திருக்கலாம், மகிழ்ச்சியை இழந்திருக்கலாம், தொழிலை இழந்திருக்கலாம், அல்லது ஏதோ உங்களுக்கு அன்பானவர்களை இழந்திருக்கலாம். நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி, கர்த்தர் ரெண்டத்தனையாக உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு, நீங்கள் நன்மையை பெறக்கூடிய ஆண்டு. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும், முறுமுறுக்க கூடாது. கர்த்தரிடத்தில் காத்திருந்து அவரிடத்தில் விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், பயந்து போயிருந்த காரியத்தை மாற்றி புதிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் என்ன காரியத்திற்கு பயந்து போய் இருக்கிறீர்களோ அந்த பயத்தை எடுத்து போட்டு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இரண்டாவது கர்த்தர் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதில் 2வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதமாக இருப்பான், அவனுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் எல்லாரும் வந்து அவனை வணங்கி நிற்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கு நடந்தக்கூடிய காரியம் அத்தனையும் வேறு விதமாக. அவன் குழியில் தூக்கி போடப்படுகிறான், பிறகு எடுத்து விற்கப்படுகிறான், அங்கிருந்து அவன் சிறைச்சாலைக்கு செல்லுகிறான். இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரனாக மறக்கப்படுகிறான். அவன் நினைத்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை இனி எதுவுமே நடக்க போவது கிடையாது, கடைசியில் குழியில் விழுந்து அப்படியே நான் மரித்து போயிருந்தால் கூட நலமாக இருக்கும், ஆனால் நான் அதிலிருந்து வெளிவந்து மேலும் மேலும் அடிவாங்கி கடைசியில் இந்த ஜெயிலுக்குள்ளாக வந்து விட்டேனே என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். அவன் என்னுடைய காரியம் எதுவுமே வாய்க்கவில்லையே என்று சொல்லி அவனுக்கு வாய்க்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் அடிதான் விழுந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வந்தது, கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனை விடவில்லை. அவனுடைய காரியத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்தார். உடனே ஒரு அழைப்பு வந்தது. பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான், அதனை அர்த்தத்தை சொல்லும்படியாக இவன் அழைக்கப்படுகிறான். ஒரே நொடி பொழுதுல சீக்கிரமாக புறப்படு அழைக்கிறார் ராஜா. ராஜாவினிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது.
அழைப்பு வந்த உடனே அங்கே போன உடனே அவன் சொல்லுகிறான், இவனை ஒத்த அந்த ஆவியை எல்லாம் உடையவன் அல்லாமல் வேறு யாரால முடியும், இவனையே அந்த இடத்துல அதிகாரியாக உயர்த்தி வைப்போம் என்று சொல்லி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவனை அதிகாரியாக உயர்த்தி வைத்து எல்லாரும் இவனை பணிய வேண்டும் என்று சொல்லி அங்கு கட்டளை பிறக்கிறது. யோசேப்பு அல்லாமல் வேறு ஒன்றும் அங்கு அசையாது. அப்படிப்பட்ட சூழலில் அவன் உயர்த்தப்பட்டான். அவனுடைய காரியம் வாய்த்தது. ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். நான் இருக்கிறது நிமித்தமாக இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, நான் இருக்கிறது நிமித்தமாக இந்த தொழிலில் இவங்க ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு ஒரு நன்மை இல்லையே. நிறைய பார்த்தீங்கன்னா உழைத்து கொடுப்பாங்க முதலாளிகளுக்கு, அவங்க என்ன எஜமானர்களுக்கு அவ்வளவு தூரம் நல்லா இருந்து உழைப்பார்கள், பயங்கரமாக உழைப்பார்கள், அவ்வளவு உழைத்து கொடுப்பார்கள். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி சொற்பமாகத்தான் இருக்கும். ஆனால் அதே இவர்கள் அதே காரியத்தை எடுத்து செய்தார்கள் என்றால் நல்ல லாபம் கிடைக்கும், ஆனால் முடியாது. அவங்க காரியம் அப்படித்தான். காரிய சித்தி, மற்றவர்களுக்காக காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு உழைத்து கொடுக்கக்கூடிய காரியம் தனக்கு இல்லையே. இந்த வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். எந்த காரியம் வாய்க்காமல் இருந்து கொண்டு இருக்கிறதோ, தனியாக தொழில் தொடங்க முடியவில்லையே, எனக்கென்று ஒரு வேலை இல்லையே, எனக்கென்று ஒரு திருமண வாழ்க்கை நடைபெறவில்லையே, எனக்கென்று ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? வருகிற ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டு. அவாந்தர வெளியில அவர் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆறுகளை உண்டாக்குவார். மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும், சந்தோஷத்தின் சத்தம் கேட்கும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் காரியம் வாய்க்காமல் இருந்து கொண்டு இருக்கலாம், அதை காரிய சித்தி உள்ளவர்களாக உங்களை மாற்றப் போகிறார். நீங்கள் செய்கிற காரியம், எந்த காரியத்தை எடுத்தாலும் அது துலங்கும். எந்த காரியம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் இயேசுவினிடத்தில் சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்கள், அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். என்று இதோ ஒரு புதிய காரியம் இந்த ஆண்டிலிருந்து துவக்கம் ஆரம்பித்து விட்டது. இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. நீங்கள் செய்கிற காரியம் அத்தனையும் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் என்ன புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் என்று சொல்லி பார்த்தா, எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில், ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளவும் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதனானவர்கள் தங்கள் பகைஞரோடு மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. மூன்றாவது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிற என்ன? முதலாவது, நீங்கள் எதை குறித்து பயந்து போய் இருக்கிறீர்களோ, நீங்கள் பயந்தபடி அல்ல, அதில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ரெண்டாவது, நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற காரியம் வாய்க்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, என் காரியம் வாய்க்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது, அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். மூன்றாவதாக, உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள், ஒருவேளை தொழில் தொடங்குவதற்கு அல்லது உங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பி நிற்கலாம், உங்களுக்கு விரோதமாக அவர்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். யார் எத்தனை பேர் பகைஞராக, எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். காரியம் மாறுதலாய் முடியும். அங்கு காரியம் எப்படியாவது மொர்தெகாயை அழித்து விட வேண்டும், அவனுக்கு தூக்கு மரத்தில் தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி தூக்கு மரத்தை செய்விக்கிறான் ஆமான். ஆனால் அதே தூக்கு மரத்தில் அவன் தூக்கிலிடப்பட்டான். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். உங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பி நின்று பில்லி சூனியங்கள் வைத்திருக்கலாம், எது வைத்திருந்தாலும், செய்வினைகள் வைத்திருந்தாலும், ஏவல் பிசாசுகளை ஏவி விட்டிருந்தாலும், எதுவும் உங்களை சேதப்படுத்த
சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இதோ புதிய காரியத்தை, உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துரு அதில் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்று சொன்னது போல அதிலே விழுவார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஒருவரும் நிற்க முடியாது. யோசபாத்திற்கு விரோதமாக 3 கூட்டத்தார் நின்றார்கள். இவன் மாத்திரம் தனிமையாகத்தான் இருந்து கொண்டிருந்தான். அவன் செய்த காரியம், அவன் யுத்தம் செய்யவில்லை. ஆயுததாரிகளுக்கு முன்பாக பாடகர் குழுவை அனுப்புகிறான். என் ராஜாதி ராஜாவை புகழ வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவர் யுத்தம் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை துதித்துக் கொண்டிருந்தான். அவனை துதிக்க 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 அந்த துதியின் சத்தம் தொடங்கும் பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுதிருந்து துதிக்க தொடங்கிருங்க. நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இதோ இன்றைக்கு அதிலிருந்து நீங்கள் 31ஆம் தேதி வரைக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கோ எல்லா தடைகளுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி அவரை நாமத்தை சொல்லி துதிக்க 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 எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அத்தனை சத்துருக்களும் அழிந்து போய் விடுவார்கள். எந்த சத்துருவும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் செய்தாலும் சரி, பில்லி சூனியங்கள் வைத்தாலும் சரி, செய்வனை வைத்தாலும் சரி, எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களுடைய சத்துருக்களை கர்த்தரை யுத்தம் செய்வார். அவரை யுத்தம் செய்து எல்லாவற்றையும் அழித்து போட உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியலாம், இது மாறாது, இந்த சூழ்நிலையில் நான் அழிந்து போய்விடுவேன், இந்த சூழ்நிலையில் அமிழ்ந்து போய்விடுவேன், இந்த கடன் பிரச்சனையில் என்னால் முடியலை, கடன் பிரச்சனை தாங்க முடியலை, இனி என்னால் எழும்ப முடியாது. அவாந்தர வழியில் கர்த்தர் உங்களுக்கு ஆறுகளையும் வனாந்திரத்தில் உங்களுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவார். அவர் வழிவாசலை ஏற்படுத்தி கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தில் காத்திருங்க. இயேசுவே, நீங்க வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, இதோ புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யும். நான் இந்த காரியத்தில் பயந்து போயிருக்கிறேன், இந்த காரியத்தில் புதிய காரியத்தை செய்யும். நான் பயந்த காரியம் எனக்கு நடக்கக்கூடாது, அது இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் செய்கிறார். அடுத்து, என்னுடைய காரியம் வாய்க்காமல் இருக்கிறதே, நான் எதை செய்தாலும் அது எனக்கு சித்தியாக இல்லையே, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறதே தவிர நான் என்னுடைய உடல் உழைப்புகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன், என்னுடைய ஞானத்தை முழுவதுமாக நான் கொடுக்கிறேன், அதன் மூலமாக மற்றவர்கள் பயனடைகிறார்கள், எனக்கு பயன் இல்லையே, என்னுடைய வாழ்க்கை முன்னேறவில்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? இதோ புதிய காரியங்களை செய்வேன்னு சொன்னீரே ஆண்டவரே, யோசேப்பை எப்படி செஞ்சீங்க, அதே போல ஏன் கூட இருந்து காரிய சித்தி உள்ளவனாக மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே போல எதிராக எத்தனை சத்துருக்கள் எழும்பி நின்றாலும், ஒருவேளை நீங்கள் நினைக்கல இவங்க எனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவர்களிடத்தில் நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம். இயேசுவினிடத்தில் முழங்கால் படியிட்டு, இயேசுவே, அவர்கள் செய்கிற காரியங்களை என் தேவன் நீர் அறிவீர், உம்முடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீர் அதை பார்த்து கொள்ளும், யுத்தம் உம்முடையது, நான் துதிக்கிறேன்னு சொல்லி நீங்க துதிக்க தொடங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், புதிய காரியத்தை செய்ய போகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். 3 காரியங்கள் இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த 3 காரியத்தில் நீங்கள் செய்யக்கூடியது முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு பாபத்தில் விழுந்து விடக்கூடாது. அடுத்து நம்ம என்ன செஞ்சாலும் சரி, உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வருகிற 2025ஆம் ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கும், நன்மையுள்ள ஆண்டாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் புதிய காரியத்தை தேவன் செய்து வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும்படியாக ஜெபி ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கமடையாதபடி செய்யும். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.